friends, welcome to Lotus TNPC Success. Today we are going to see location and physical features of India. So where we have to study that I have noted in the below. 6th term 1 geography lesson 1 and 7th term 3 science lesson 2 and then 10th geography lesson 1 and 6, 11th geography lesson 2. Let's go to the lesson. So India is the 7th largest world wise பார்க்கும்போது நமக்கு இந்தியா வந்து 7th largest country and then ஏசியால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2nd largest country. வேர்ல்டு லெவல்ல 7th பிளேஸ்ல நம்ம இருக்கோம். ஏசியால வந்து நம்ம 2nd பிளேஸ்ல இருக்கோம். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.4% ஆஃப் டோட்டல் ஏரியா வேர்ல்டு லெவல்ல நம்ம கிட்ட எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்னா இந்தியாவோட டோட்டல் ஏரியா வந்து 2.4%. அப்போ இது என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 32 lakhs ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 3க்கு அப்புறம் 2, அப்புறம் 8க்கு அப்புறம் 7, தென் 263. 3ல ஸ்டார்ட் பண்ணி 3ல முடியுது அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ வேர்ல்டு மேப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈக்வேட்டர் லைன் விச் டிவைட்ஸ் தி குளோப் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். தென் ஈக்வேட்டர் லைனுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர், மேலே நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குது. நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்தியா எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ லண்டனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா ஈஸ்ட், லண்டனுக்கு இந்த சைட் ஃபுல்லா நமக்கு என்ன அப்படின்னா வெஸ்ட். ஸோ இப்போ இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்தியாவோட பாப்புலேஷன். பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா 17.76 to 18% வந்திருக்கு. அக்கார்டிங் டு த சென்சஸ் 2011 சென்சஸ் படி வேர்ல்டு வைட்ல நம்ம இந்தியாவில பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 17.76 to 18%. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்தியா லேண்ட் ஃப்ரண்டியர்ஸ், அதாவது இந்தியாவோட நில எல்லைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். வெஸ்ட்ல நமக்கு பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான், நார்த்ல சைனா, நேபாள், பூட்டான் அண்ட் தென் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் வந்து நமக்கு ஈஸ்ட்ல இருக்கு. பாருங்க மேப்ல பாருங்க தெரியும். இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா நம்மளோட வெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாகிஸ்தான். அப்போ நார்த் வெஸ்ட் இந்த ஏரியால ஒரு 106 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு ஆப்கானிஸ்தானோட நம்ம பார்டர் ஷேர் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நார்த்ல பாத்தீங்கன்னா நமக்கு சைனா இருக்கு, நேபாள் இருக்கு, தென் பூட்டான். இது எல்லாமே நமக்கு நார்த்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இது வந்து நமக்கு ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய. ஸோ டோட்டலி நம்ம வந்து என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சைனா, பூட்டான் அண்ட் தென் பங்களாதேஷ், மியான்மர் இந்த கண்ட்ரிஸோட நம்ம வந்து பார்டர்ஸை வந்து ஷேர் பண்றோம். ஸோ இதுல எந்த கண்ட்ரியோட நம்ம பெரிய பார்டர் லெவல் ஷேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே நமக்கு தெரியும் பாகிஸ்தான். ஆனால் கண்டிப்பா பாகிஸ்தான்ல பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் கூட நம்ம எவ்வளவு ஷேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்து 4156 கிலோமீட்டர் ஷேர் பண்றோம். அதே இது ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வாட்டர் ஃப்ரண்டியர் நீர் எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோரோவர் நமக்கு வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு இந்தியா வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல இருந்து இங்க குஜராத்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த சைடு வரைக்கும் நமக்கு எல்லாமே என்னதான் நமக்கு நீர் எல்லைகள் அப்படின்னு வாட்டர் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு? 6100 கிலோமீட்டர்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு 3 சீஸ், அதாவது இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்ட் தென் பே ஆஃப் பெங்கால், இது 3ஓட கடற்கரை அந்த கோஸ்டல் ஏரியாஸ் அந்த கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணும்போது இது வருது. இதுல நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்க்ளூடிங் த யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ யூனியன் டெரிட்டரிஸை நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு வைங்களேன், அப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளவு வருதுன்னா 7516.6 கிலோமீட்டர் வந்து நமக்கு யூனியன் டெரிட்டரிஸோட, அதாவது லட்சத்தீப் அந்த அந்தமான் நிக்கோபார் அதனோட லேண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர் நம்ம பார்த்தோம்னா 7516.6 கிலோமீட்டர் வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டையும் செப்பரேட்டட் பண்றது நேரோ ஷாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேரோ ஷாலோ சி கால்டு பார்க் ஸ்டேட். சி லிசன், நமக்கு இந்தியா வந்து
இந்தியா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இது ரெண்டையும் பிரிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது பாக் ஸ்டேட் அப்படின்னாலே ரெண்டு பேரை வந்து பிரிக்கிறது. அதாவது வந்து இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால், இந்த இடத்துல இந்தியன் ஓஷன், இது ரெண்டையும் பிரிக்கிற இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம், பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். வெஸ்டர்ன் கோஸ்டல்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குஜராத் இந்த சைட்ல, அதாவது நமக்கு இந்த சைட்ல வெஸ்டர்ன் கோஸ்டல் இந்த சைடு ஃபுல்லா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குஜராத் வரும் இந்த இடத்துல, அடுத்தது குஜராத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா, தென் இந்த குட்டியா ஒரு இடத்துல கோவா, தென் இங்க கர்நாடகா இருக்கு, இந்த சைடு கேரளா இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா. அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வெஸ்ட் பெங்கால் வந்துடும். வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் ஒடிசா வந்துடும். ஒடிசாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஆந்திராக்கு அப்புறம் தமிழ்நாடு. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல்ல வந்து 4 தான், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தென் தமிழ்நாடு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியா சப்கான்டினென்ட். இந்தியா வந்து ஏன் சப்கான்டினென்ட் சொல்றோம் அப்படின்னா, இதனோட லேண்ட் ஃப்ரான்டியர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்ட்ரிஸோட ஷேர் பண்றதெல்லாம் பார்த்தோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா இவங்களோட எல்லாம் நம்ம லேண்ட் ஃப்ரண்டியர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு சப்கான்டினென்ட். ஏன் அப்படின்னா இந்த ரீஜனை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா பை செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ். நமக்கு வந்து மேல வந்து நமக்கு வந்து இந்தியா வந்து இப்படி இருக்கும் இல்லைங்களா, இந்தியா வந்து இப்படி சாரி இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது செயின் ஆஃப் மவுண்டைன்ஸை வச்சு இந்த நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்டர் வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து சப்கான்டினென்ட் சொல்றோம். அது அது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியா நமக்கு இப்படி வருது அப்படின்னா நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன்ஸ் அண்ட் தென் சவுத் ஃபுல்லாவே நமக்கு வந்து சீஸ். சரிங்களா? அப்போ இதனாலதான் 3 பக்கமும் மலைகள், ஒரு பக்கம் வந்து என்னது லேண்டு, 3 பக்கமும் லேண்டு, ஒரு பக்கம் வந்து நமக்கு என்னது கடல். இதனால சூழப்படுறதுனால இந்தியா வந்து சப்கான்டினென்ட் சொல்றோம். ஸோ இந்த ரீஜனை வந்து ஏன் சப்கான்டினென்ட் சொல்றோம், இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பிசியோகிராபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன்ஸ், ரிசோர்சஸ் இதெல்லாமே ரொம்ப டிஸ்டிங்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இந்தியா வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, இதனோட எக்ஸ்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 டிகிரி 4 இன்ச்சஸ் நார்த் லாட்டிடியூட் டு 37 டிகிரி 6 இன்ச்சஸ் நார்த் லாட்டிடியூட்ல வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. தென் 68 டிகிரி 7 இன்ச்சஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ் வந்து 97 டிகிரி 25 inches ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சவுத் மோஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நம்மளோட சவுத் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்திரா பாயிண்ட், அப்படி இல்லைன்னா பெக்மிலன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு என்ன எவ்வளவு டிகிரில இருக்கு, 6.45 6 டிகிரி 45 இன்ச்சஸ் நார்த்ல வந்து நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ல இருக்கு. இந்த இந்திரா பாயிண்ட் வந்து இந்தியா பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்க இந்திரா பாயிண்ட் ஆர் வரணும். இந்திரா பாயிண்ட் வந்து 6 டிகிரி 45 இன்ச்சஸ் நார்த்ல இருக்கு. ஸோ இந்தியாவோட மெயின் லேண்ட் சவுத் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கேப் ஆஃப் கெமரிகான், அதாவது நம்மளோட கன்னியாகுமரி இருக்குங்களா அங்க. நார்த் பாயிண்ட் வந்து இந்திரகோல் அப்படின்னு சொல்லுவாங்க, லடாக்ல இருக்கு. இது எங்க இருக்கு, இந்திரகோல் வந்து எங்க இருக்கு, லடாக்ல இருக்கு. அப்போ பாருங்க, கீழே வந்து கன்னியாகுமரி, மேல வந்து கேப் ஆஃப் கேமரான், மேல வந்து நமக்கு என்னது இந்திரகோல் லடாக்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து இருக்கு. ரன் ஆஃப் கட்ச்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். இங்க பாருங்க, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரன் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 2933 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதனோட டிகிரிஸ் பாத்தீங்கன்னா 68 டிகிரி 7 இன்ச்சஸ் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 இன்ச்சஸ் ஈஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நார்த்ல பார்த்தோம் அப்படின்னா 37 டிகிரி 6 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து எதுல இருக்கு, நார்த்ல இந்திரகோல் சொல்றோம் லடாக்ல இருக்கு, பிளேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதனோட லேண்ட் நில இதுல பாத்தீங்க அப்படின்னா கேப் ஆஃப் கேமரான்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி 8 டிகிரி 4 இன்ச்சஸ் நார்த்ல இருக்கு. இந்திரா பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா
நமக்கு இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றோம் இந்தியாவில். அதாவது வந்து இங்க 6.45 இன்ச்சஸ் நார்த்ல இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நமக்கு எந்தெந்த ஸ்டேட்டோட பாஸ் ஆகுதுன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் தென் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். எல்லா ஸ்டேட் வழியா நமக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவில் வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ வந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 23°30" நார்த்ல வந்து இந்தியாவோட நடுவுல பாஸ் ஆகுறதுனால இந்தியா வந்து இட் டிவைட்ஸ் த இந்தியா இன்டு 2 ஈக்குவல் ஹார்ஸ். ஸோ நார்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னன்னா மாடரேட் டெம்பரேச்சர், பட் சவுத் வந்து ஃபுல்லா ட்ராபிக்கல் ஹெவி டெம்பரேச்சர் தான் நமக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்தியா ஹேஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இது எதுக்குன்னா நம்ம வந்து நம்மளோட இந்தியாவை நிர்வாகம் பண்றதுக்காக நம்ம இதை வந்து இப்படி பிரிச்சிருக்கோம். ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் ஆல்ரெடி we came to know that is Jammu and Kashmir, Ladakh, Chandigarh, New Delhi, Lakshadweep, Andaman and Nicobar Islands, Daman, Dadra Nagar Haveli, Puducherry. So next நம்ம பார்க்க போறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. ஸோ லாங்கிடியூடல் டிஃபரன்ஸ் வந்து எர்த்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டு அருணாச்சல பிரதேஷ்க்கு வந்து 30° இருக்கு. அப்போ ஒரு சன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம குளோப் தான் வந்து நம்ம சன்னை சுத்துது அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் இல்லைங்களா? ஸோ 360° வந்து நம்ம எர்த் வந்து சுத்தி வந்தாதான் 24 hours ஆகும். அப்போ 1 டிகிரி மூவ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா 4 minutes வந்து நமக்கு டைம் தேவைப்படும். எர்த் ரொட்டேட் ஆகும்போது அதனோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது 360°, 24 hours ரொட்டேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் 30° நமக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஸ்க்கு வந்து 1 டிகிரி சன் வந்து பாஸ் பண்றதுக்கு 4 minutes ஆகுது. 1 டிகிரி மூவ் பண்றதுக்கு 4 minutes ஆகுது எர்த் வந்து மூவ் பண்றதுக்கு. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா குஜராத்ல வந்து சன் வந்து ரைஸ் ஆகும்போது 8:30 இருந்ததுன்னா அங்க வந்து 6:30 அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து மார்னிங் 6:30 சன் ரைஸ் ஆயிரும். ஸோ அப்ப இந்த டைம் டிவியேஷன் வந்து நம்ம கழிக்கிறதுக்காக தான் இங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து லாங்கிடியூடனா ஈக்குவலா டிவைட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிர்சாப்பூர் நம்ம உத்தரப்பிரதேஷ்ல உள்ள அலகாபாத்ல உள்ள மிர்சாப்பூர்ல வந்து நம்ம சென்டரா பிளேஸ் பண்ணிருக்கோம். அது எந்த டிகிரின்னு பாத்தீங்கன்னா 82.30° ஈஸ்ட்ல வந்து நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்படி வைக்கும்போது நமக்கு ஈக்குவலான டைமாவே எல்லாருக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆர்டர் அந்த டிஃபரன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் டைம் நம்ம இப்படி கால்குலேட் பண்றோம். ஸோ சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 82°30". இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் மெரிடியன் வந்து 82°30" ஈஸ்ட் லாங்கிடியூட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ நம்ம அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 day வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெயின் ஆகும். அதே வெஸ்டர்ன் டு ஈஸ்டர்ன் மூவ் பண்ணும்போது ஒரு நாள் வந்து நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அதனாலதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க குளோபை வந்து 2ஆ டிவைட் பண்ணும்போது ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ சென்டரா வச்சு நம்ம என்ன பண்ணிருக்காங்க குளோபை டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட IST டைம் வந்து நம்ம எப்படி இருக்கும் 5.30 hours வந்து முன்னாடி இருக்கும். கிரீன்விச் மெரிடியனோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் 5 மணி நேரம் 30 நிமிடம் முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் இருக்கிறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. டெய்லி நமக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாகவே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.